நந்தி மானிட பேழா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் ஆந்த சனி கூட்டு போய் அரசியல்வாதி வீட்டில் வாசலில் அவனுடைய தலை வாசலில் உட்கார வச்சே கொண்டு போயிட்டு கொண்டு வந்துட்டான். அது நைட்டுக்கு தான் அந்த ஆந்தைக்கு பார்வை தெரியும், கண் பார்வை கொடுத்துருக்காரு. பகலுக்கு அது தெரியாது. அந்த பார்வை முதலே அது சத்தியவாக்கு, அதுகளுக்கு சத்தியவாக்கு கொடுத்துருக்காரு. உனக்கு நைட்டு மட்டும் கண் பார்வை தார, நீ இறைய எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு கொடுத்தாரு. அவனுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னைக்கு பொழுது நைட்டே எல்லார் வீட்லேயும் போய் முழிச்சு பார்த்துடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். நைட்டில் முழிச்சு பார்த்துரு. இப்போ தமிழ்நாட்டில் கைலாசத்துலேருந்து இந்த கைலாசத்தில் ஒரு எம்எல்ஏ கிடக்கானா, கைலாசத்து பின்புறம் ஒரு எம்எல்ஏ, ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் வீட்டில் உட்காந்து அவனுடைய வாசலில் உட்காந்து ஆட்டா முட்டிக்கா அப்படியே போய் சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி, அப்படியே தூத்துக்குடி, இப்படி இந்த லைனில் போய் அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா அரசியல்வாதி வீட்டில் ஆந்த உட்காந்து வந்துருச்சு. புரியுதா? அவன் மாளிகை, மில்லு, தொழிற்சாலை, வப்பாட்டிகளை கட்டி கொடுத்துருப்பான். ரெண்டு பொம்பளை 3 பொம்பளை வச்சுருப்பான் அரசியல்வாதி. தெரியாது, பேப்பர் நிறையா விழுதில் எங்கெங்கே கான்ட்ராக்ட் பண்ணி அங்கங்கே பூரா வீடு எல்லாம் எங்கெங்கே கட்டி கொடுக்கணுமோ கட்டி கொடுத்த வீட்டுகளில் பூரா இந்த அரசியல்வாதி. மன்னராட்சியில் ரொம்ப மோசமாக இருந்தான், சமீன் காலத்தில் மோசமாக இருந்தான். இப்போ அரசியல்வாதி கமுக்கமாக அந்த பேப்பர்களை வச்சு ஒவ்வொரு வப்பாட்டிகளுக்கு அங்கங்கே கட்டி கொடுத்து போய் உல்லாசமாக நாக்கை உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்கி வாரான். எல்லாமே உள்ளே போய் ஆந்த எல்லா இடத்துலையும் உட்காந்து வந்துருச்சு. ஆந்த உட்காந்து வந்த வீடு நொறுங்கி போவோம். அந்த நொறுக்கத்துக்குள்ள கணக்கு அதை போடுவார். அந்த கணக்கு போடையில் அந்த பூமி அந்நேரம் அந்த ஏங்கி கேட்கையில் அந்த வானத்திலேருந்து ஒன்று விடையில் எல்லா வீடும் அந்த டைம் வரும். போடுறா அதை பொறுத்து பாருங்கடா, இப்போ விடக்கூடாதா. ஆந்த உட்காந்த கணக்கு போட்டாத்தே உங்களுக்கு புரியுதா. ஆந்த அடுத்தாப்புல ஆந்த உட்கார்ந்த இடம் அமீனா வந்து சேருவான். அப்போ எல்லா வீட்டுக்கும் அமீனா வருவான். அமீனான யார்? கோர்ட்டிலேருந்து அமீனா வருவான். அப்போ இவன் எல்லா சிக்கலில் உள்ளே போவான். அமீனா வர மாட்டான்டா. அந்த செம்மத்தில் இராணுவம் வருவான் வீடுந்தோறும். புரியுதா? அமீனா வந்தால் ஆந்த உட்கார்ந்த வீட்டில் அமீனா வருவான்னு பழமொழி வச்சுருப்பான் தமிழ்நாட்டுக்கார பேப்பு அனைத்து உள்ளவன். அமீனா வரமாட்டான், இராணுவம் 30 வீரர்கள் வருவான். ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் ஆதார கார்டில் அப்படியே வந்து செண்டை அல்வா மாதிரி தூக்கிட்டு போய் அப்படியே பெண்ணு உலக்கையை வச்சு குத்திக்கிட்டே வருவான். பெண்ணு ஆண் இவன் லத்தியில் முள்ளு கிடையாரா, ஆணி முள் ஏற்றிருப்பான். ஒரு குடுத்து உள்ளே கொண்டு போவார். கடவுளடா தண்டனை கொடுக்காதனால 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு பூமியை அழிக்க வந்த பாய்ப்பே போட்டாச்சுரா. அதே மாதிரி அரசியல்வாதி வீடு எல்லாத்துலேயும் ஆந்த உட்காந்துருச்சு. அவன் பொண்டாட்டியே பார்வை விழுந்துருச்சு. அவன் பொண்டாட்டி பார்வை விட்டாத்தே கீழே வாரிசு பேரம்பேத்தி வரைக்கும் சோழி முடிக்க முடியும். பொண்டாட்டி தானே ஓட்டி இறக்கியிருக்கான் அரசியல்வாதி. கண்டார ஓலிமான தொலைஞ்சிட ஆந்த பவர் விட்டால் என்ன நடக்கும்னு அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்கார பேருக்கு தெரியும். நம்ம நொறுங்கி போவோம். அதே மாதிரி கொடியை தூக்கிட்டு போகிறவன் வீட்டில் பூரா ஆந்த கிளியராக பார்வை விட்டுருச்சு. கொடியை தூக்கி வாசிக்கிறவன், கொடியில் ஓட்டுறவன், 4 வீலரில் கொடி ஏற்றிட்டு போகிறவன், 4 வீலரில் கொடி ஏற்றி போகிறவன், 4 வீலரில் என்னையும் மோரை போகிறவன், அவன் குடும்பம் பொண்டாட்டி பேரம்பேத்தி வரைக்கும் சோழி முடிஞ்சுவோம். ஆந்த பவரை விட்டார். அந்த பவர் பெரிய பவர்ரா, உலகத்துக்கே பெரிய பவர். இப்போ எல்லா மில்லு தொழிற்சாலையும் உட்கார வச்சுட்டார். தமிழ்நாடு முழுவதும் அது உட்காந்து வந்துருச்சு. இப்போ எல்லா மில்லு தொழிற்சாலை அனைத்து 2ஆம் நம்பர் கம்ப்யூட்டர் கணக்கு எல்லாம் உட்காந்து ஆட்டுதில் எல்லாம் இப்போ நொறுங்கி போய் கீழே சரிஞ்ச உடனே அப்படிதான் இராணுவம் 30 வீரர்கள் செண்டை கொக்கி போட்டு தூக்குவான். வாசிக்காட செய்தால் சென்னை மெட்ராஸில் முதலமைச்சர் வீட்டிலலாம் உட்காந்து வந்துருச்சு. அவன் இப்போ தொலைஞ்சான். அவன் வீட்டில் அவன் குடும்பம் பூரா படுக்கையிலே ஆஸ்பத்திரியில் போய் நங்குன்னு குத்த விடுவார். குத்துவான். இப்போ அவன் வாசிக்கான், குழலுவு தான். இப்போ தாண்டா உனக்கு இனிமே தாண்டா ஒரு பக்கம் 2 கண்ணுலேயும் ஒரு ரத்த கண்ணீராக உன்னை விட்டு ஆட்டி எடுப்பார். சென்னை மெட்ராஸில் முதலமைச்சர் மந்திரி கிடக்கானா, விருதுநகர் மந்திரி. அவன் சீக்கிரமாக ஒருத்தன் அவுட் ஆகிடுவான், சீக்கிரமாக செத்து போவான். 2 விதத்தில் ஒருத்தன் செத்து போயிடுவான். இப்போ கூடிய சீக்கிரம் செத்து போயிடுவான். ஆந்த உட்காந்துருச்சு. சாத்துரா இல்லை விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கிராம ஊரா, அந்த 2 மந்திரி இருக்கான்ல, இந்த 2 மந்திரியில் ஒருத்தன் செத்து போவான். இப்போ 2 விதத்தில் ஒன்று காலியாகும், சீக்கிரமாக ஆயிரும். ஏன்னா ஆந்த உட்காந்துருச்சு. ஆந்த அவன் வீட்டில எல்லாம் போய் உட்காந்து வந்துருச்சு. இப்போ காலி பண்ணுற வேலை தான் இந்த ஆந்த கூடிய வேலை. அந்த பவரை கொடுத்துட்டாரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆந்த நைட்டு நேரம் இப்போ அதிகமாக ஓகோன்னு பறக்கு.